விடுமுறை தினத்தையொட்டி சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை காண மக்கள் திரண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, கண்காட்சியில் எத்தனை வகையான மலர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன? சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு குவிந்திருக்கிறார்கள்? கூடுதல் தகவல். சென்னை கதீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் 4வது நாளாக இன்று மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 3 ஆண்டு முடிந்து 4வது ஆண்டாக இந்த ஆண்டும் இந்த மலர் கண்காட்சி என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தினந்தோறும் மக்களின் கூட்டம் என்பது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே வரிசையில் நின்று இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகிறார்கள். குறிப்பாக 800க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் இந்த மலர் கண்காட்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 40க்கும் மேற்பட்ட வகைகளில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மலர்கள் தற்போது இந்த கண்காட்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகளை பொறுத்தவரையில் பல்வேறு வடிவங்களில் வாகனங்கள், அதே போல் விலங்குகள் போன்ற வடிவங்களில் மலர்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஒவ்வொரு அந்த பூக்களின் முன்பாகவே புகைப்படம் எடுத்து தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதை தொடர்ச்சியாக காலை முதலே இந்த பகுதியில் பொதுமக்களின் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது தொடர்பாக அங்கே இருக்கணும் பேசலாம் பொதுமக்கள்கிட்டையும். இப்போ இந்த கண்காட்சி பார்க்க வந்திருக்கிறீங்க, எப்படி பிடிச்சிருக்கா? எப்படி இப்போ பப்ளிக் எக்ஸாம் வேறு கிட்ட வருது. நாங்கள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தவிர கம்மியாகாது. அவங்க ஃபேமிலியோடு வந்ததுனால எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இப்போ இந்த மலர் கண்காட்சிக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்களாம்மா? என்னென்ன பூ பார்த்தீங்க? என்னென்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இதில் நிறைய பூக்கள்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு பூக்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லாம் கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஊட்டி போன்ற ஒரு மலர் கண்காட்சியை பார்ப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொடர்ச்சியாக இது போன்ற வருடந்தோறும் இந்த கண்காட்சி என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.